வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் லேவியராகமம் புத்தகத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பலிய பத்தி, அதாவது சர்வாங்க தகன பலி பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. சத்தியம் சொல்ல போனா இந்த பழைய ஏற்பாட்டு சடங்குகள், பலிகள், ரத்தம் சிந்துறது இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. ஏதோ காலாவதியான விஷயம் மாதிரி தோணும். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது கிறிஸ்துவ பத்தின ஒரு ஆழமான சித்திரம், நம்மளோட அன்றாட ஆன்மீக அனுபவத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்குன்னு சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. பல சமயங்கள்ல லேவியராகமத்தை நாம ஒரு சட்ட புத்தகமா மட்டும்தான் பாக்குறோம். ஆமா. ஆனா அது கிறிஸ்துவை காட்டுற நிரல்களோட புத்தகம். அதுலயும் இந்த சர்வாங்க தகன பலி ரொம்ப தனித்துவமானது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி பத்தி தெரியும். அது நம்ம பாவத்துக்காக கிறிஸ்து மரிச்சதை குறிக்குது. சரி. ஆனா இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சர்வாங்க தகன பலி இதுல இருந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது நம்ம பாவங்களுக்காக இல்லாம கடவுளோட முழுமையான திருப்திக்காக கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறிக்குது. ஓ, இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். சரி, இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதாரம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த பண்ணுது. லேவியர் ஆகமத்தை பத்தி பேச, அது லேவியர் ஆகமத்திலிருந்து தொடங்கல, நேரா புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புத்தகத்துக்கு போகுது. ஏன் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்? அதுதான் இந்த முழு புரிதலுக்குமான திறவுகோல்னே சொல்லலாம். எபிரேயர் 10:5-10 வசனங்கள் ஒரு முக்கியமான பின்னணியை நமக்கு கொடுக்குது. சரி. அங்க கிறிஸ்து உலகத்துல வரும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பல, ஆனா ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணுனீங்க அப்படின்னு பிதா கிட்ட சொல்ற மாதிரி எழுதியிருக்கு. ஓகே. இதோட அர்த்தம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளா செலுத்திட்டு வந்த மிருக பலிகள் கடவுளோட உண்மையான விருப்பம் இல்ல, அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான், ஒரு டெம்பரரி சொல்யூஷன். எக்ஸாக்ட்லி. கடவுளோட நிரந்தரமான சித்தம் கிறிஸ்து ஒரு மனுஷ சரீரத்துல அவரே ஒரு முழுமையான ஒரே பலியா தன்னை அர்ப்பணிக்கணுங்கிறது தான். அப்போ கடவுளோட சித்தமுங்கிறது பழைய பலிகளையெல்லாம் நீக்கிட்டு கிறிஸ்துவ ஒரு புதிய பரிபூர்ணமான பலியா நிலைநிறுத்துறது. இது புரியுது. ஆனா இது குறிப்பா சர்வாங்க தகன பலியோட எப்படி இணையது? இங்கதான் நம்ம மூல விஷயத்துக்கு வர்றோம். மத்த பலிகள், அதாவது பாவ நிவாரண பலி மாதிரி மனுஷனோட பாவத்தை சரி பண்றது நோக்கமா வச்சிருந்தது. ஆமா, பாவத்துக்கு பரிகாரம். ஆனா சர்வாங்க தகன பலியோட பிரதான நோக்கம் அது இல்ல. அதோட நோக்கம் கடவுளுக்கு முழு திருப்தி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றது. நம்ம லேவியராகமம்னு சொன்னாலே பாவம், இரத்தம், பலின்னு தான் யோசிப்போம். ஆனா இந்த ஆதாரம் அது ஒரு வேற கோணத்துல பார்க்க சொல்லுது. ஒரு நிமிஷம், இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். அப்போ மத்த பலிகள் நான் செஞ்ச தப்புக்கு என்ன பரிகாரம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுது. ஆமா. ஆனா சர்வாங்க தகன பலி கடவுள முழுமையா சந்தோஷப்படுத்துற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கான பதில். அப்படிதானே? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமே. கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த 33 வருஷம் பிதாவாகிய தேவனை முழுமையா திருப்திப்படுத்தின ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையான சர்வாங்க தகன பலி. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப மிக மிக சின்ன விஷயங்கள்ல கூட அவர் ஒருபோதும் பிதாவோட இருந்த ஐக்கியத்தை இழக்கல. ஒரு சின்ன விஷயம் கூடவா? ஆமா, ஒரு சின்ன விஷயம் கூட அவரை கடவுளோட அந்த ஒன்றிய நிலையிலிருந்து பிரிக்கல. அவர் முழுக்க முழுக்க கடவுளுக்காகவே வாழ்ந்தார். இந்த முழுமையான கீழ்ப்படிதல் தான் தன்னையே பலியா கொடுக்க அவரை தகுதிப்படுத்துச்சு. அது நம்ம எவ்வளவு சுலபமா தடுமாறுறோம்னு தோணுது. காலையில ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல யார்கிட்டயாவது கோவப்பட்டுறோம். கரெக்ட். அந்த ஐக்கியம் அப்பவே உடைஞ்சிடுது. சரியான உதாரணம். அதுதான் வித்தியாசம். நாம தடுமாறுறோம். பெரிய விஷயங்கள்ல ஒருவேளை கடவுளோட நடக்க முயற்சி பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன சுயநலமான எண்ணம், ஒரு சின்ன கோபம், ஒரு தேவையில்லாத கவலை, ஆமா, நம்மள உடனடியா அந்த ஐக்கியத்துல இருந்து பிரிச்சிடும். நம்மால அந்த பரிபூர்ண வாழ்க்கைய வாழ முடியறதில்ல. அதனாலதான் நமக்கு கிறிஸ்து ஒரு சர்வாங்க தகன பலியா தேவைப்படுறார். அதாவது நம்மால வாழ முடியாத வாழ்க்கைய அவர் நமக்காக வாழ்ந்தார்னு சொல்றீங்க? வாழ்ந்தார். இப்போ நமக்குள் வாழ விரும்புறார். அதுதான் பாயிண்ட். இது ஒரு ஆழமான பார்வை. சரி, இப்போ லேவியராகமம் முதல் அதிகாரத்துக்கு வருவோம். அங்க சர்வாங்க தகன பலிக்காக காளை, செம்மறியாடு, வெள்ளாடு, காட்டுப்புறா, புறா குஞ்சுன்னு. ஆமா, வெவ்வேறு அளவுகள்ல. ஆமா, வெவ்வேறு அளவிலான மிருகங்கள் சொல்லப்பட்டுட்டு. கிறிஸ்து ஒரே பலினா இந்த வேறுபாடுகளுக்கு என்ன காரணம்? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த ஆதாரம் இதை ரொம்ப அழகா விளக்குது. இது பலி செலுத்துறவரோட ஆன்மீக பாராட்டையும் கிறிஸ்துவ பத்தின அவரோட புரிதலையும் பொறுத்தது. ஓ, அப்படியா? கிறிஸ்துங்கிறவரு ஒரே அளவுதான். அவரோட மதிப்பு குறையறதோ கூடுறதோ இல்ல. ஆனா அவரை பத்தின நம்மளோட அனுபவமும் புரிதலும் வேற வேற லெவல்ல இருக்கலாம்.
உதாரணத்துக்கு அப்போஸ்தலன் பவுலோட அனுபவத்துல கிறிஸ்துவோட மகத்துவமும் வலிமையும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த காளமாடு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நம்மளோட ஆரம்பகட்ட ஆன்மீக அனுபவத்துல ஒரு சின்ன புறா மாதிரி. எக்ஸாக்ட்லி. நம்ம கிறிஸ்துவோட சாந்தத்தையும் தாழ்மையை மட்டும் உணர்ந்து அவர் ஒரு சின்ன புறாவை போல நமக்கு தோணலாம். புரியுது. அப்போ இது ஒருத்தரோட ஆன்மீக முதிர்ச்சிய காட்டுதுன்னு சொல்றீங்க. ஆனா இது கொஞ்சம் ஆபத்தானதா தெரியலையா? நான் ஒரு காளைய பலி செலுத்துறேன், அதனால நான் பவுல போல பெரிய ஆளின்னு ஒரு விதமான ஆன்மீக பெருமைக்கு இது வழிவகுக்காதா? மிக முக்கியமான ஒரு கேள்வியே கேட்டீங்க. நிச்சயமா அந்த ஆபத்து இருக்கு. ஆனா இதோட நோக்கம் ஒருத்தரோட ஒருத்தரை ஒப்பிடுறது இல்ல. அப்புறம் இது தேவனுக்கு முன்னாடி நாம நேர்மையா இருக்கிறத பத்தினது. நம்மளோட உண்மையான அனுபவம் ஒரு புறாவோட அளவுக்கு தான் இருக்குன்னா நாம ஒரு காளைய கொண்டு வரக்கூடாது. அது ஒரு வெளிவேஷமாயிடும். சரி. இது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியோட வெவ்வேறு கட்டங்களை காட்டுது. கிறிஸ்துவ நாம எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணிக்க முடியுதுங்கிறதோட வெளிப்பாடு தான் இது. அது அர்த்தமுள்ளதா இருக்கு. சரி, இந்த மிருகங்களோட அளவு வேற வேறையா இருந்தாலும் அதுங்களுக்கு சில பொதுவான குணங்கள் இருக்கணும்னு ஆதாரம் சொல்லுது. அத ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல அவை உயிருள்ளவையா இருக்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். பலிங்கிறது ஒரு உயிரில்லாத கல்லு மாதிரியோ தங்கம் மாதிரியோ இருக்க முடியாது. அது தன் சித்தத்தின்படி நகரக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கணும். இது எதை காட்டுது? இது எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்து ஒரு உயிருள்ள நபரா இருந்தார். அவருக்கு தன் சொந்த சித்தம் இருந்தது. ஆனா அவர் அந்த சித்தத்தை முழுமையா பிதாவோட சித்தத்துக்கு அடக்கினார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு அவர் ஜெபம் பண்ணதை நினைச்சு பாருங்க. ஆமா, கெத்செமனேல. ஒரு உயிரில்லாத பொருளால கீழ்ப்படிய முடியாது. தன் சொந்த விருப்பம் இருக்கிற உயிருள்ள ஒருத்தரால மட்டும்தான் தன் சித்தத்தை அடக்கி கீழ்ப்படிய முடியும். அப்போ இது வெறும் ஒரு மரணம் இல்ல, இது ஒரு உயிருள்ள அர்ப்பணிப்பு. சரி, 2வது குணம், அவை ரத்தம் சிந்தக்கூடியவையா இருக்கணும். ஆனா இந்த பலியோட முக்கிய நோக்கம் பாவ பரிகாரம் இல்லைன்னு சொன்னீங்களே. நிறைஞ்ச நாம கடவுளை அணுகணும்னா முதல்ல நமக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற பாவ பிரச்சனை தீர்க்கப்படணும் இல்லையா? ஆமா, அதுதான் முதல் தடை. அதனால இந்த பலி கடவுளுக்கு ஏற்புடையதா இருக்கிறதோட நமக்காக பாவ நிவர்த்தியும் செய்யணும். அதனாலதான் ரத்தம் சிந்துறது அவசியம். ஏன்னா எபிரேயர் 9:22 சொல்ற மாதிரி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. சரி, கடவுளோட ஐக்கியத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த வாசல் பரிசுத்த ரத்தத்தால திறக்கப்படணும். புரியுது? அடுத்ததா அவை வலிமையாவும் இளமையாவும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண் மிருகமா இளமையா இருக்கணும். ஆமா, ஆண் வலிமையையும் ஆற்றலையும் குறிக்குது. இளமை புத்துணர்ச்சியையும் சோர்வில்லாமையும் குறிக்குது. இது கிறிஸ்துவோட ஆன்மீக தன்மையை காட்டுது. அவர் ஆன்மீக ரீதியா ரொம்ப வலிமை உள்ளவரா இருந்தார். சாத்தானோட சோதனைகளை ஜெயிச்சார். அதே சமயம் அவர் எப்போதுமே பிதாவோட உறவுல புத்துணர்ச்சியோட இருந்தார். அவர் ஒருபோதும் ஆன்மீகத்துல தளர்ந்து போகல. அவர்கிட்ட பலவீனமோ சோர்வும் இல்ல. கடைசியா ரொம்ப முக்கியமா பழுதற்றதா இருக்கணும் இல்லையா? மிகச்சரி. இதுதான் 4வது மற்றும் அடிப்படையான குணம், பழுதற்றவை. அதாவது எந்த குறையும் குற்றமும் குறைபாடும் இல்லாதிருக்கணும். குருடான முடமான நோயாளி மிருகத்தை பலியிடக்கூடாது. இது கிறிஸ்துவோட பரிபூர்ணத்தை காட்டுது. ஆமா, கிறிஸ்து பரிபூர்ணமானவர், அப்பழுக்கற்றவர், பாவமற்றவர்ங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த 4 குணங்களும் கிறிஸ்துவ ஒரு முழுமையான சர்வாங்க தகன பலியா தகுதிப்படுத்துது. இந்த பலி மிருகத்தோட குணங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அழகா காட்டுது. ஆனா இந்த பலிய கொண்டு வர்றவரோட பங்கு என்ன? வெறும் ஒரு மிருகத்தை கொண்டு கொடுத்தா அவர் வேலை முடிஞ்சிடுதா? இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? குறிப்பா அந்த மிருகத்தோட தலையில கை வைக்கிற சடங்குக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இந்த முழு சடங்குலையுமே மிக முக்கியமான படி. பலி செலுத்துறவர் அந்த மிருகத்தோட தலையில தன் கைகளை வைக்கிறது. ஆமா, பொதுவா இதை நாம பதிலியாக வைத்தல், சப்ஸ்டிடியூஷன் நினைச்சுக்கிறோம். அதாவது மிருகம் எனக்காக மறிக்குதுன்னு. ஆனா இந்த ஆதாரம் அதோட ஆழமான அர்த்தம் அது இல்லைன்னு சொல்லுது. அப்போ அது என்ன? இது பதிலாக இருப்பதுங்கிறத விட அவரோட நம்மளை இணைச்சிக்கிறது அல்லது ஒன்றாகி விடுவதுங்கிறது குறிக்குது. அதாவது பலி செலுத்துறவரும் அந்த பலி மிருகமும் அந்த நொடியில ஒன்னாயிடுறாங்க. ஒரு நிமிஷம், இது நான் எப்போ கேள்விப்பட்டதுல இருந்து வித்தியாசமா இருக்கே. மிருகம் எனக்கு பதிலா மறிக்குதுங்கிறது தானே பொதுமான புரிதல். ஆமா, அது பாவ நிவாரண பலிக்கு பொருந்தும். ஆனா நீங்க சொல்றது நான் அந்த மிருகத்தோட ஒன்னாகிடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த ஒன்றாதல்ங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இந்த ஒன்றாதல்ங்கிறத இப்படி யோசிச்சு பாருங்க. இது ஒரு லீகல் டிரான்சாக்ஷன் இல்ல. நீங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உங்க நண்பர் உங்களுக்காக ஃபைன் கட்டுற மாதிரி இல்ல. மாறா, நீங்க ஒரு பாட்டு அழகா பாட ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு சுருதி சுத்தமா வரல.
அப்போ ஒரு தேர்ந்த பாடகர் உங்க பின்னாடி நின்னு உங்க கைகளை தன் கைக்குள்ள வச்சு உங்க குரலை வழிநடத்தி சரியான சுதியில பாட வைக்கிற மாதிரி. ஓ வாவ். பாடுறது நீங்க தான், ஆனா அந்த திறமையும் இனிமையும் அவருடையது. அதுதான் கிறிஸ்து நமக்குள்ள அந்த பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்றது. அந்த ஐக்கியம் ஏற்படும் போது நம்மளோட தடுமாற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் எல்லாம் அவரோடதாகுது. அவரோட பரிபூர்ண கீழ்ப்படிதல், தேவனுக்கேற்ற வாழ்க்கை, புண்ணியங்கள் எல்லாம் நம்மளுடையதாகுது. இது ஒரு பவர்ஃபுல் உருவகம். அப்போ நாம கிறிஸ்து மேல விசுவாசத்தோட நம்ம கைகளை வைக்கும்போது, அதாவது ஜெபத்துல நம்மள அவரோட இணைக்கும்போது, நம்மால வாழ முடியாத அந்த வாழ்க்கைய அவர் நமக்குள் வாழத் தொடங்குறார். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் சர்வாங்க தகனபலியை செலுத்துறதோட உண்மையான அனுபவம். சரி. மேலும் இந்த ஒன்றாதலுக்கு இன்னொரு விளைவும் இருக்கு. இந்த ஆதாரம் அத சாந்தப்படுத்துதல் அல்லது சமாதானம் ஏற்படுத்துதல்ங்கிற அர்த்தத்துல விளக்குது. அதாவது நம்ம பாவங்கள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி ஒரு தடையா இருக்கு. இந்த ஐக்கியத்தின் மூலமா கிறிஸ்துவோட பரிபூர்ணம் நம்மளுடையதாகும்போது அந்த தடை நீக்கப்படுது. கடவுளோட பரிசுத்தமான கோபம் தணிக்கப்பட்டு நமக்கும் அவருக்கும் இடையே சமாதானம் உண்டாகுது. இந்த ஐக்கியம்ங்கிற கருத்து ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல விவரிக்கிற அடுத்த கட்டம் ரொம்ப கொடூரமா இருக்கே. பலிய தோலுரித்து துண்டுகளாக வெட்டுவது. இந்த வன்முறையான செயல்பாடு நீங்க சொன்ன இந்த அழகான ஐக்கியம்ங்கிற கருத்தோட எப்படி பொருந்துது? ஆமா, இதை கேட்கறதுக்கு கடினமா இருந்தாலும் அதோட குறியீட்டு அர்த்தம் மிக ஆழமானது. தோல் உரிக்கிறதுங்கிறது கிறிஸ்துவோட வெளிப்புற மகிமையும் அழகும் களையப்பட்டதை குறிக்குது. வெளிப்புற மகிமையா? ஆமா, ஒரு மிருகத்தோட தோல் அதோட வெளிப்புற அடையாளம், அழகு, பாதுகாப்பு. அதை உரிக்கிற மாதிரி சிலுவையில கிறிஸ்துவோட ஆடைகள் அகற்றப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ஏசாயா 53ல அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லைன்னு எழுதியிருக்கிற மாதிரி அவரோட வெளிப்புற மகிமை மொத்தமா பறிக்கப்பட்டது. அப்போ துண்டுகளா வெட்டுறது? துண்டுகளை வெட்டுறது அவரோட முழுமையான சத்தையும், அவரோட சித்தம், உணர்வுகள், எண்ணங்கள், அவரோட முழு வாழ்க்கையும், அவரோட கடந்த காலம், எதிர்காலம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழுமையா உடைக்கப்பட்டு தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதை குறிக்குது. ஓகே. அவர் எதையும் தனக்குன்னு வச்சுக்கல. அவரோட ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக பிழைக்கப்பட்டது. அவர் சிலுவைக்கு போனதும், கொல்லப்பட்டதும், உரிக்கப்பட்டதும், துண்டுகளாக்கப்பட்டதும் கடவுளோட சித்தத்தை செய்யறதுக்காகவே. நாம கிறிஸ்துவ நமக்காக பலியா செலுத்தும்போது நமக்காக அவர் இந்த பாடுகளெல்லாம் அனுபவிச்சாருங்கிறத நம்ம உணரணும். ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்க, அதாவது நம்ம உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தி என்ன? 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது, நம்மால சுயமா நம்ம சொந்த முயற்சியால கடவுளை திருப்திப்படுத்துற ஒரு பரிபூர்ண வாழ்க்கைய வாழவே முடியாதுங்கிறத நம்ம மனத்தாழ்மையோட ஏத்துக்கணும். அதை உணர்ந்து நமக்காக அந்த வாழ்க்கைய வாழ்ந்த கிறிஸ்துவ நமக்கு தேவைங்கிறத ஏத்துக்கிறது தான் முதல் படி. சரி. 2வது, அந்த உண்மையை ஏத்துக்கிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் அகநிலை ஜெபத்தின் மூலமா அவர் மேல கைகளை வைக்கிற மாதிரி நம்மள முழுமையா அவரோட ஐக்கியப்படுத்தணும். அப்படி செய்யும்போது அவரே நமக்குள் அந்த சர்வாங்க தகன பலியின் வாழ்க்கையே, அந்த முழுமையான அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையே வாழத் தொடங்குறார். இது எதுவும் ஒரு சில ஜருகிற விஷயம் கிடையாது. இது ஒரு நிரந்தர அனுபவம். அருமை. இந்த அலசலை நம்ம முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில மரிச்சார்னு புறநிலையா நம்புறது கிறிஸ்தவ விசுவாசத்தோட அடித்தளம். அது ரொம்ப முக்கியம். ஆமா. ஆனா அவரோட ஐக்கியமாகி அவர் வாழ்ந்த அந்த முழுமையான அர்ப்பணிப்பு வாழ்க்கைய அவர் உங்களுக்குள்ள மறுபடியும் வாழ்றத அனுபவிக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறொரு ஆழமான நிலை. நாம கேட்ட அந்த பாடகர் உருமகத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நமக்கான கேள்வி, கிறிஸ்து எனக்காக பாடினார்னு நான் நம்புறானாங்கிறது இல்ல. மாறாக இன்னைக்கு அந்த தேர்ந்த பாடகர் ஏன் மூலமா பாட நான் அனுமதிக்கிறனா என்பதுதான். உங்க அடுத்த வேலைச்சூழல்ல, ஒரு கடினமான உரையாடல்ல அல்லது தனிப்பட்ட சிந்தனைகள்ல கூட அந்த ஐக்கியம் எப்படி வெளிப்படக்கூடும்? இத சிந்திச்சு பாருங்க.